வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பில் சுமந்திரன் கஜேந்திரகுமார் இடையே நாளை பேச்சுவார்த்தை. முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கு கடூழிய சிறை, துமிந்தவிற்கு விளக்கமறியல் நீடிப்பு. புதிய கட்சியொன்றை உருவாக்க தயாராகும் ரணில். விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள், மொட்டு கட்சி அரசிற்கு சவால். இலங்கை வங்கியின் அனைத்து கிளைகளின் சேவைகளும் முடக்கம். இஸ்ரேலின் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பில் சுமந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் நாளைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் நாளை பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், உள்ளூராட்சி தேர்தல் முடிந்து 3 வாரங்கள் கடந்துள்ள நிலையிலும் இன்னமும் முழு சபைகளினதும் பெயர் பட்டியல்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை. அனைத்து உறுப்பினர்களதும் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 4 ஆண்டுக்கான பதவிக்காலம் ஆரம்பிக்கும். இந்நிலையில் உள்ளூராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் நாளை வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை பரந்துபட்ட அளவிலான ஒற்றுமைக்கான பேச்சாகவும் வாய்மூலமான மாத்திரம் இல்லாது எழுத்து மூலமான பேச்சாகவும் அமைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதுமுகங்களை உள்ளடக்கி புதிய கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 4,88,406 வாக்குகளை பெற்று 4.69% வாக்குகளை பெற்றதை தொடர்ந்து கட்சியை மீண்டும் உயிர்ப்பிக்க புதிய முகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்குகளை அதிகரித்தது நான் அல்ல. நான் அந்த பணியை ஒரு குழுவிடம் ஒப்படைத்தேன். அவர்கள்தான் வேலையை செய்தார்கள். ஆனால் இப்போது தெளிவாக தெரிகிறது, மக்கள் புதிதாக ஒன்றை தேடுகிறார்கள். நாம் புதிய முகங்களை கொண்டு வந்து முன்னேற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தி காட்டுங்கள் என அரசிற்கு மொட்டு கட்சி சவால் விடுத்துள்ளது. முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தன இந்த சவாலை விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசின் செயற்பாடுகளால் அதன் வாக்கு வங்கி சரிந்து வருகின்றது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுமாறு சவால் விடுக்கின்றோம். வடக்கில் நினைவேந்தல் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பில் கூட நினைவேந்தல் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் படையினருக்குரிய கௌரவத்தை இந்த ஆட்சியாளர்கள் வழங்கவில்லை. நாம் தமிழர்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை. நாட்டு மக்களுக்கு வாழ்வதற்குரிய சூழ்நிலை இருக்கவில்லை. எனவே மக்களை பாதுகாப்பதற்காகவே போர் செய்யப்பட்டு சுதந்திரம் பெறப்பட்டது. இந்நிலைமையை அனுர அரசு சீர்குலைக்க கூடாது. பொய்களை சமூகமயப்படுத்தினால் ஏற்படும் பிரதிபலன்களை இந்த அரசு விரைவில் உணரும் என குறிப்பிட்டுள்ளார். துமிந்த திசாநாயக்கவிற்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளவத்தை கெவுலோக் சிட்டி தொடர்மாடி குடியிருப்பில் தங்கம் முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கியொன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.
தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் குழு எதிர்வரும் 11ஆம் தேதி சாட்சியங்களை கோர தீர்மானித்துள்ளது. மாத்தறை வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் மூவர் கொண்ட குழு எதிர்வரும் 11ஆம் தேதி சாட்சியங்களை கோர தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த குழு கூட உள்ளது. முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பிரித்தி பத்மன் சூரசேன தலைமையிலான இந்த குழுவின் மற்ற உறுப்பினர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் தலைவரான முன்னாள் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நீல் இத்தவல மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவரான உயர்நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாயக் ஆகியோர் அடங்குகின்றனர். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அமைச்சர் KD லால்காந்த தெரிவிக்கின்றார். விரைவில் அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமரின் பதவியில் மாற்றம் ஏற்படும் என்னும் செய்திகளை தாம் மறுப்பதாகவும் இதுபோன்ற கூற்றுக்கள் ஆதாரமற்றவை எனவும் அவற்றை பரப்புபவர்கள் தலை சரிபார்க்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அரசாங்கத்திற்குள் எந்த உள்மோதல்களும் இல்லை என்பதை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தியின் விரிவாக்கம் நிறைவடைந்துள்ளது. கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை நாங்கள் ஒருங்கிணைத்துள்ளோம். எங்கள் மேயராக பல்தாசர் ஏற்கனவே மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது மட்டுமே மீதமுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். துசித ஹல்லோலுவின் கையடக்க தொலைபேசியை CID-யிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் துசித கல்லோலுவின் கை தொலைபேசியை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி நாரகேன்பட்டி பகுதியில் அவரது கார் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடம் விசாரணை இடம்பெறுகிறது. இந்த துப்பாக்கி பிரயோகம் துபாயில் மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் 2 லட்சம் ரூபாவுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை வங்கியின் அனைத்து கிளைகளின் சேவைகளும் இன்றைய தினம் முடக்கப்பட்டது. போனஸ் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் 12:30 மணிக்கு பிறகு இலங்கை வங்கி கிளை வலையமைப்பை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளிலிருந்தும் விலக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கமைய தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் ஜூன் 6ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த 2024ஆம் ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்த மிகச்சிறந்த மற்றும் மிகப்பெரிய லாபமான 107 மில்லியன் ரூபாவை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது. இலங்கை வங்கி ஈட்டிய லாபத்தில் பெரும்பகுதி திரைசேரிக்கே செலவிடப்படுகிறது. இலங்கை வங்கியின் நிர்வாகமும் இயக்குநர்கள் குழுவும் ஊழியர்களுக்கு வழங்க முடிவு செய்த அங்கீகரிக்கப்பட்ட ஊக்கத்தொகையை குறைக்கவும் நிதி அமைச்சகத்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் நிதி துணை அமைச்சர்கள் இருவரும் எட்டிய ஒப்பந்தங்களை செயல்படுத்தவும் நிதி அமைச்சகம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. 1.5 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊக்கத்தொகையில் நியாயமற்ற செயற்பாட்டுக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. எடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நாங்கள் அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துகிறோம். துரதிர்ஷ்டவசமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்க வேண்டியிருக்கின்றது. இதுபோன்ற பல தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அரசாங்கம் மேலும் தீர்வுகளை வழங்கவில்லை என்றால் அடுத்த வாரம் தொடங்கி ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை தொடங்க முடிவு செய்துள்ளோம் என எச்சரித்துள்ளார். விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் சேட்டை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த விமான பணிப்பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற குற்றச்சாட்டில் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 49 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த அவர் மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
செய்துள்ளனர். இதன்போது அவர் குறித்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றுள்ளார். அந்த பெண் உடனடியாக விமானிக்கு தகவல் வழங்கியுள்ளார். விமானம் உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளின் உதவியுடன் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீர்கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது அவர் மதுபோதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து 30 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். விசா இன்றி சட்டவிரோதமாக குவைத்தில் தங்கியிருந்த 30 இலங்கையர்கள் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். 30 இலங்கையர்களும் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் குவைத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவர்கள் விசா இன்றி சட்டவிரோதமாக குவைத்தில் தங்கியிருந்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்களே இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களை தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டுள்ளது. பாணந்துறையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பாணந்துறை வேகட பகுதியில் முச்சக்கர வண்டி உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இன்று காலை 10 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தில் குறித்த நபரின் முதுகில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. காயமடைந்த நபர் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் T56 துப்பாக்கியால் பலமுறை துப்பாக்கி சூடு நடத்துவதை சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நிலங்கவின் நெருங்கிய உதவியாளர் என போலீசார் தெரிவித்தனர். சமீப நாட்களாக நிலங்க மற்றும் பாணாந்துறை குடு செல்லுந்துவின் போதைப்பொருள் கும்பலுக்கு இடையே மாலமுள்ள மற்றும் மாதுப்பட்டிய பகுதியில் துப்பாக்கி சூடு நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் பாணாந்துறை தெற்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது சர்வதேச செய்தி. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வர் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேலின் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பென்ஜமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பின் தலைவராக இருந்த யாக்யா சின்வர் உட்பட பல முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இவருக்கு பிறகு அவரது சகோதரர் முகமது சின்வர் ஹமாஸ் அமைப்பின் தலைவராக செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் முகமது சின்வர் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகி வந்தன. இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பென்ஜமின் நெதன்யாகு நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பின் முகமது சின்வர் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. IPL தொடரின் முதலாவது தகுதிகாண் போட்டி இன்று நடைபெறுகிறது. இன்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதிகாண் சுற்றில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் 2வது இடம் பெற்ற பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். தோல்வி அடையும் அணிக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு உண்டு. தோல்வி காணும் அணி வெளியேறுதல் சுற்றில் வெற்றி பெறும் அணியுடன் மோத உள்ளது. இந்த மோதலில் வெற்றி பெறும் அணி 2வது அணியாக இறுதிப் போட்டிக்குள் நுழையும். இதுவரை ஒருமுறை கூட IPL கிண்ணத்தினை வெல்லாத 2 அணிகள் தகுதிகாண் முதலாவது சுற்றில் மோதுகின்றன. IPL வரலாற்றில் பெங்களூரு அணி இதுவரை மொத்தம் 15 பிளே ஆஃப் போட்டிகளில் விளையாடியுள்ளது. அவற்றில் 5 போட்டிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை IPL வரலாற்றில் பஞ்சாப் அணி இதுவரை 4 IPL பிளே ஆஃப் போட்டிகளில் மட்டும் விளையாடியுள்ளது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு பெங்களூரில் நடைபெற்ற கொல்கத்தாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணி தோல்வி அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.